இன்றைக்கி டேஸ்ட்டான வெங்காய குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதோடைய 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் துருவி வச்ச தேங்காய் ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் வதங்கினது 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குருமா தாளிச்சிடலாம். அதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து வச்சுருக்கேன். சோம்பு பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதை கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்தளவு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே அதில் 2 கொத்தளவு புதினா சேர்த்துருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நீங்கள் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் தேங்காயெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குருமா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைய நல்லா கொதிக்கட்டும். மணக்க வெங்காய குருமா ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இந்த குருமா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட அருமையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.